Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 959வது வீடியோ. இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் கண்டினியூவாக வீடியோ வரும்னு சொன்னது தான் சொன்னேன். என்ன வீடியோ பண்ண முடியல போங்க. என்ன வாங்கின்னு தெரியல, எப்போ கண்டினியூவாக வீடியோ பண்ணுறோன்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஏதாவது நடந்து போகுது. சரி, வருத்தத்தை ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். இப்போ இன்றைக்கான நியூஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி வேணாம் வாய் முட்டுறேன், சும்மாவே இருக்கிறேன், வந்தால் பார்த்துப்போம். சரி, இன்றைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. நிறைய மொபைல் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக நிறையவே இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எப்பவும் மாதிரி ஃபஸ்ட்டு நியூ லான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். நியூ லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக சொல்கிற மாதிரி எந்த மொபைல் லான்ச்சும் இல்லை. ஆனால் ஒரு லேப்டாப் லான்ச் ஆகிருக்குங்க இன்ஃபினிக்ஸ்லேருந்து. இன்ஃபினிக்ஸ் இன்புக் X2 Slim அப்படின்ற அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் லேப்டாப் சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்டாப் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான டிசைனில் தான் இருக்குது. ஒரு சில சேஞ்சஸோட வருது. எப்பவும் மாதிரி இந்த டைமும் ஒரு 14 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 3 வேரியன்ட் i3, i5, i7 அப்படின்ற 3 வேரியன்ட் வருது. எல்லாமே 11 ஜென் ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM, 16GB RAM வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி 256GB SSD, 512GB SSD வேரியன்ட்ஸும் இருக்கு. மேக்ஸ் 65 வாட்கான PD சார்ஜ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதனோட 8GB RAM, 256GB SSD 30,000 அப்படின்ற பிரைஸ்ல வருது. அதே மாதிரி முதல் சேல் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 2,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்க வந்து பேஸ் வேரியண்ட்டை 28,000 அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் வருது ரெட்மியோட 12 ரொம்ப சீக்கிரமா லான்ச் ஆக போகுதாங்க. இதனோட ஸ்பெக்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. இந்த டைம் இந்த மொபைல்ல AMOLED டிஸ்பிளே இல்லாம ஒரு 6.79 இன்ச்சஸ் பெரிய 90Hz LCD டிஸ்பிளே இருக்க போகுது. மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரெகுலரான அதே மாதிரியான ஒரு 50 MP கேமரா செட்டப்போட இருக்குமாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் ஒரு 13,000 வரைக்கும் பிரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 12,000 11,000 பிரைஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பிரைஸிங்கா இருக்கும். அடுத்து ரெண்டாவது நத்திங் ஃபோன் 2. இந்த பற்றின டீடைல் கிடச்சிருக்கு. இந்த மொபைலில் இந்த டைம் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்க போகுது. இந்த டைம் 6.7 இன்ச்சஸ்க்கான 120Hz OLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படி இல்லைன்னா AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க. ஸோ 120Hzக்கான 6.7 இன்ச்சஸ் பெரிய டிஸ்பிளே இருக்குங்க. இது தவிர அவங்க ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா, இந்த நத்திங்கோட ஃபோன் 2ல 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் தான் எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பெரிய நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை நத்திங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐக்கூவோட IQoo Neo 7 Pro. இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இது போக இதனோட லான்ச் டேட் வரைக்கும் லீக் வந்திருக்குங்க. இந்த மொபைல் ஜூன் 20ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் அப்படியே Neo 7 மாதிரியே இருக்கும். ஆனால் ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வரப்போற ஒரு மொபைலாக இருக்கும். பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 40,000 பிரைசிங்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஆஃபர் அப்டேட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வரது ஒன்ப்ளஸ்லேருந்து Oneplus 10R ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வந்ததுங்க. எந்த அளவு கம்மியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 கம்மியாக ஆஃபரில் வந்தது. இந்த மொபைலோட ரெகுலர் ப்ரைஸ் 35,000 இருக்கும். ஆனால் அதை ஃப்ளிப்கார்ட்டில் 3,498 அப்படின்ற ப்ரைஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு தரமான ஒரு தாறுமாறான ஆஃபர். உண்மையாக சொல்லணும்னா இதை நான் டெலிகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. வாங்க முடியவே இல்லைங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய நேம் இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு. நான் கூட வாங்கியிருக்கேன். ஒரு மானிட்டர் ரிவ்யூ கூட வந்திருக்கேன், போட்டிருக்கேன். 15,000 மாற்ற 5,000 அப்படின்ற பிரைஸ்ல வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ரியல்மி நேர்சோ 15 நினைக்கிறேன். சமயமாக தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதுவுமே ஆஃபர் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப கம்மியாக வாங்கியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னா ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெட்மியோட ஒரு சில மொபைல்ஸ்க்கு சூப்பரான பிரைஸ் கட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெட்மியோட K50i 25,000 அப்படின்னு லான்ச் ஆன மொபைல். இதுக்கு பிரைஸ் கட்டோட 21,000 அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஐசிஐசியோட கிரெடிட் கார்டுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மொபைலை 19,000 அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு தரமான டீல். அதே மாதிரி ரெட்மியோட Redmi Note 12 18,000 அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் ஆன மொபைல். எனக்கு தெரிஞ்சு 18,000 சுத்தமாக ஒர்த் இல்லாத ஒரு மொபைல். அப்படி இருக்கும்போது இப்போ 3,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அமேசானோட கூப்பன் அது போக பேங்க் டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து. ஸோ 3,000 டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணும்போது 15,000 இந்த மொபைல் வருது. ஸ்னாப்டிராகனோட 4 Gen 1 அப்படின்ற ப்ராசரோட அந்த மொபைல் ஒரு ஓகேயான டீல். ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு குட் மொபைலாக இருக்கும். வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில மொபைலுக்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Xiaomiயோட Xiaomi 12 Pro இந்த மொபைல் வந்து 55,000 வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ 10,000 டிஸ்கவுண்ட் அது போக கிரெடிட் கார்டு ஆஃபரையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 43,000 அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியுதுங்க. அதே மாதிரி Xiaomiயோட Xiaomi 12C இந்த மொபைல் 9,000 சமீபமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. 500 பிரைஸ் கட்னு சொல்லிட்டாங்க. 8,500 உங்களால் வாங்க முடியும். இது தவிர ஒன்ப்ளஸ்லேருந்தும் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus கம்யூனிட்டி சேல் அப்படின்ற பேரில் அந்த ஆஃபரை
ஆஃபராக நடக்குதுங்க. இது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ரெகுலராக OnePlus ரன் பண்ணுற ஒரு ஆஃபராக இருக்குது. இது வந்து ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட நல்ல ஆஃபர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆஃபர் சொல்லியிருக்காங்க. ஸோ வர 4ஆம் தேதி OnePlusோட என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அஃபிஷியலாக OnePlusோட வெப்சைட்டில் இதுக்கான ஆஃபர் நடக்கும். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சி நல்ல ஆஃபராக இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ரெகுலர் அப்டேட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வருது ஆப்பிள்லேருந்து. ஆப்பிள் சமீபமாக இந்தியாவில் அவங்களோட ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 2 இடங்களில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க குளோபலாக எக்கச்சக்க ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால இந்தியாவில் அடுத்தடுத்து ஒரு சில ஸ்டோர்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ ஆப்பிள் ஸ்டோர்ஸ் இந்தியாவில் அடுத்தடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதும் ஆப்பிள் அப்டேட் தான். ஆப்பிள் ஃபாக்ஸ்கான் கூட சேர்ந்து அவங்களோட ப்ராடக்டை இந்தியாவில் உருவாக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷனை இன்னுமே அதிகப்படுத்த போகிறாங்களாம். ஃபாக்ஸ்கானோட பெங்களூர் யூனிட்ல மட்டும் அடுத்த வருஷம் 2024 2 கோடி மொபைல்ஸ் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்தியாவிலேயே 2 கோடி யூனிட்ஸ் அதுவும் ஐஃபோன்ஸ் உருவாகும் போது கண்டிப்பாக விலை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்குது, கம்மியாகதா இல்லையான்றதை அடுத்த வருஷம் பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து DogeRAT அப்படின்ற ஒரு மால்வேர் வந்திருக்குங்க. இது ரொம்ப 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 மோசமான மால்வேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மால்வேர் என்ன பண்ணுன்றதை இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லா வேலையும் பண்ணுது. உங்களோட கிளிப் போர்டில் என்னென்ன சேவ் பண்ணுறீங்க பார்த்துருது. இந்த மாதிரி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், அது போக நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா, உங்களோட கேலரியில் என்ன இருக்குது, உங்களோட கால் எல்லாத்தையும் பார்த்துருது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலை ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணவும் அந்த வைரஸை கொடுத்தவருக்கு அலோவ் பண்ணுதான். ஸோ உங்களோட மொபைலை வச்சு அவர் என்னன்னாலும் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு பர்மிஷனை மொபைலில் உருவாக்கிடுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாகவே அவங்க வந்து வாட்ஸ்அப் ஷேர்ஸில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணும்போது, ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணும்போது, இந்த மாதிரி இடங்கள், அதாவது யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கிளிக் பண்ணுறதுனால, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுறதுனால நமக்கு தெரியாமல் இது டவுன்லோட் ஆகும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இதை ரிமூவ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. அந்த அளவு டேஞ்சரான வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃபாக இருங்க. எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. குறிப்பாக அன்வான்டான வெப்சைட்டுக்கு போகாதீங்க. மொபைலில் அடிக்கடி ரிப்பீட்டடாக தேவையில்லாமல் ஆட்ஸ் வருது அப்படின்னா அது இந்த வைரஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலை ப்ராப்பராக செக்யூரிட்டி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி அப்டேட் பண்ணாதவங்க இன்னும் பண்ணிக்கோங்க. அடுத்து Qualcomm அவங்களோட டெக் சப்மிட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 24லேருந்து 26 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக் சப்மிட் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இதில் வந்து Qualcommோட Snapdragon 8 Gen 3 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபரில் 8 Gen 3 லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய மொபைல்ஸ் IQooட ஃப்ளாக்ஷிப், OnePlus 12, ரெட்மியோட Redmi K50 போல எக்கச்சக்க மொபைல்ஸ் இந்த ப்ராசரோட வரப்போகுதாம். அடுத்து டீல் ஆஃப் த டே. இந்த டீல் ஆஃப் த டேல நான் பார்த்த ஒரே டீல் Zebronicsோட இந்த சவுண்ட் பார். இது வந்து ஒரு 80 வாட் சவுண்ட் பார். இதில் வந்து சப்பு அது போக உங்களுக்கு வந்து சவுண்ட் பாரும் சேர்த்து வந்துடும். ரெண்டும் சேர்த்தே 4699 தான் வந்தது. இதனோட ரெகுலர் ப்ரைஸை செக் பண்ணும்போது 5500 இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பக்கம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த அளவு கம்மியாகல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தரமான டீல். சபூஃபரும் சவுண்ட் பாரும் சேர்த்து கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய டீல். அதுவும் 5000 ரூபாய்க்குள்ள அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஆஃபராக பட்டுது. அதனால ஷேர் பண்ணுறேன். வேணும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததா பிடிக்கல அப்படின்றத சிம்பிளா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லைக் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களோட லைக் என்ன மோட்டிவேட் பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.